தாம்பத்திய உறவுக்கு மறுப்பு தெரிவித்த மனைவியை கொன்ற கணவன். மனைவிக்கு வேறு நபருடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி கொலை. சமாதான பேச்சுக்கு சென்ற ரவுடி வெட்டி கொலை. துரோகங்களும் திருப்பங்களும் நிறைந்த ரவுடி கொலை வழக்கு. பெண்ணை கிண்டல் செய்த இளைஞரை ஓடும் பேருந்தில் சரமாரியாக வெட்டிய கும்பல். 18 வயது நிரம்பாத 3 பேர் உட்பட 6 பேர் கைது. தனியாக இருந்த பெண்ணின் கழுத்தை நெரித்து கொள்ளையில் ஈடுபட்ட பெண்கள். வீடு பார்க்க வருவது போல் நடித்து 120 சவரன் தங்க நகை கொள்ளை. பல கோடி ரூபாய் பணத்தை திரும்பத் தராமல் ஏமாற்றிய தனியார் நிதி நிறுவனம். பொதுமக்கள் முற்றுகையிட்டதை அடுத்து நிதி நிறுவன ஊழியர்கள் தப்பி ஓட்டம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே காந்தல் பகுதியில் வசித்து வரும் ரியாஸ் ராஃபியா தம்பதியினரின் 9 மாத பெண் குழந்தை நிசாரா கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத ஒரு பெண் ரியாஸின் வீட்டிற்கு வேலை கேட்டு வந்துள்ளார். வேலை கேட்டு வந்த அந்த பெண்ணை ரியாஸின் மனைவி ராஃபியா டீ கொடுத்து அமர வைத்துவிட்டு கழிவறைக்கு சென்றுள்ளார். அதனை பயன்படுத்தி கொண்ட அந்த மர்ம பெண் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை நிசாராவை கடத்தி சென்றுள்ளார். தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த தனது குழந்தை காணாமல் போனதை கண்ட ராஃபியா அப்பகுதி மக்களிடம் தெரிவித்ததுடன் அப்பகுதி முழுவதும் தேடியுள்ளார். எங்கு தேடியும் அப்பெண் கிடைக்காததால் இதுகுறித்து உதகை G1 காவல் நிலையத்தில் ரியாஸ் ராஃபியா தம்பதியினர் புகார் அளித்தனர். உள்ள விட்டு உட்கார வச்சிருக்கு. பேம்பஸ் குழந்தை இதெல்லாம் இருக்கனால பாத்ரூமில் போட்டு அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க. அந்த ஸ்பாட்டை இது தூக்கிட்டு நேரம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஓடிட்டு இருக்குதுங்க. தூங்கின குழந்தை தொட்டிலில் போட்ட குழந்தை அந்த ஸ்காஃபோட எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே முக்கவந்துக்கிட்ட ஆட்டோ கரெக்டாக கொண்டு போய் இந்த மாதிரி குழந்தை உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி மெடிக்கலுக்கு போயிருக்குது. மெடிக்கலில் போய் என்னமோ இந்த இரும்பல் மருந்து வாங்கி குழந்தைய ஊட்டிட்டு இந்த டவுன் பஸ் ஸ்டாண்டை இங்கேயே போதும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதோட போயிடுச்சுங்க. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி ராம்பா உத்தரவின் பேரில் 2 தனிப்படை அமைத்து குழந்தையை தேடி வந்தனர். அதே சமயத்தில் கடத்தப்பட்ட குழந்தையை நிசாராவின் உறவினர்களும் உதகை முழுவதிலும் தேடி வந்தனர். இந்நிலையில் அந்த குழந்தை உதகை மேரிசில் பகுதியில் பௌசியா என்பவரின் வீட்டில் இருப்பதாக அந்த குழந்தையின் உறவினர்களுக்கு தகவல் கிடைத்தது. இந்த குழந்தை காரணம் தேடிட்டு வந்தாங்க. அப்போ இந்த வீட்டில் ஒரு குழந்தை சவுண்டு கேட்பாருங்கன்னு சொன்னால் அது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காணாத போயிடுச்சு கொஞ்சம் எடுக்க வந்திருக்காங்க. இதனையடுத்து அங்கு சென்று பார்த்த குழந்தையின் உறவினர்கள் குழந்தையை பௌசியா வைத்திருந்ததை உறுதி செய்தனர். பின்னர் அது குறித்த தகவலை போலீசாருக்கு தெரிவித்தனர். பௌசியாவின் வீட்டிற்கு விரைந்து சென்ற DSP மணிகண்டன் மற்றும் காவல்துறையினர் குழந்தையை பத்திரமாக மீட்டதுடன் பௌசியாவையும் கைது செய்தனர். இந்த 2 நாளாக முந்தா நாள் நைட்லேருந்து நாங்கள்லாம் 2 நாளாக ராத்திரி பகலாக குழந்தைய தேடிட்டு இருக்கோம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த குழந்தைய ஒரு பெண் பதுக்கி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் காவல்துறைக்கும் தகவல் சொல்லி காவல்துறையும் நாங்களும் ஒன்றா இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய இப்போ மீட்டெடுத்தாச்சு. அந்த குழந்தையை கடத்திட்டு வந்த பெண்ணையும் காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க. என்ன காரணத்துக்காக அவங்க கடத்திட்டு வந்தாங்க, என்ன நோக்கங்கிறது இனி விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியுங்க. விசாரணையில் அந்த பெண்ணுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருப்பதும் பெண் குழந்தை இல்லாததால் பெண் குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டு குழந்தை நிசாராவை கடத்தியதும் தெரிய வந்தது. ஆனால் இந்த பொண்ணுக்கு 2 ஆண் குழந்தை இருக்கு. ஆனால் பெண் குழந்தை மேலே ரொம்ப ஆசை இருக்கு. அதுக்கு காந்தல் ஏரியா போயிட்டு ஆனால் 4 நாள் நமக்கு புதன்கிழமை, வியாழன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 4 நாள் லைனாக காந்தல் ஏரியாவுக்கு போயிட்டு காந்தல் ஏரியாவில் குழந்தை இருக்க பெண் குழந்தை இருக்க வீடு 4 வீடுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆனால் ஒரு வீடு ரெண்ட்டுக்கு வேண்டும். ஆனால் அதே மாதிரி ஆனால் ஒரு வேலைக்கு ஒரு வேலை வேண்டும். இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த வீட்டு வாசலில் பேசிட்டு 4 நாள் இந்த அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு 4ஆவது நாள் நைட்டு இந்த பொண்ணுன்னு இந்த குழந்தைன்னு கூட்டிகிட்டு போயிடுச்சு.
மீட்கப்பட்ட குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து குழந்தையினை மீட்டு தந்த காவல்துறைக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், ஊட்டி. திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த சிவகிரி அருகே உள்ளது விஸ்வநாதபேரி கிராமம். இந்த கிராமத்தின் பாரதி கீழமேல் தெருவைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரது மகன் சுரேஷ்குமார் ஆவார். இராணுவத்தில் 6 மாத காலம் பணியாற்றிவிட்டு பணியை துறந்து விட்டு வந்த இவர் பின்னர் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சியில் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் விருதுநகர் மாவட்டம் சேத்தூரைச் சேர்ந்த ஆசிரியர் பயிற்சி படித்திருந்த வீரலட்சிக்கும் கடந்த 2007ஆம் ஆண்டு 23ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. மகிழ்ச்சியாக சென்ற இவர்களது திருமண வாழ்க்கைக்கு பரிசாக சண்முகப்பிரியா, சுரேஷ் கோபி என்ற 2 குழந்தைகள் பிறந்தனர். சுரேஷ்குமாரின் மனைவி வீரலட்சுமி சிவகிரியில் உள்ள ராஜி நியூ நர்சரி பள்ளியில் ஆசிரியையாக பணி செய்து வந்தார். கல்லிடைக்குறிச்சியில் பணி செய்யும் கணவர் சுரேஷ்குமார் ஒவ்வொரு வாரத்தின் விடுமுறையின் போதும் ஊருக்கு வந்து செல்வார். எந்தவித குடும்ப பிரச்சனையும் இல்லாத நிலையில் கடந்த 11ஆம் தேதி சுரேஷ்குமார் விஸ்வநாதபேரி கிராமத்திற்கு வந்துள்ளார். மறுநாள் 12ஆம் தேதி அதே பகுதியில் உறவினர் இல்லத்தில் நடந்த விசேஷ நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் பங்கேற்ற சுரேஷ்குமார் அன்று இரவு குழந்தைகள் சாப்பிடுவதற்காக பரோட்டா கேட்டதால் வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் இரவு 9 மணி அளவில் குழந்தைகள் தங்களது தாத்தா பழனிசாமி வீட்டிற்கு சென்றுவிட்டதை அடுத்து சுரேஷ்குமாரும் அவரது மனைவியும் தனியாக வீட்டில் இருந்துள்ளார்கள். நான் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைய அவன் அவங்க வீட்டம்மா எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 8:45 இருக்கும். நான் இங்கேருந்து என்னுடைய பேச்சையை கூப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் படுக்க போயிட்டேன். போயிட்டு இங்கே அதுக்குள்ளே அவங்களும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. இந்த நிலையில் இரவு 10 மணி அளவில் சுரேஷ்குமார் வீட்டில் இருந்து சத்தம் கேட்டுள்ளது. இதனால் அருகில் இருந்தவர்கள் சுரேஷ்குமாரின் தந்தை பழனிசாமிக்கு போன் செய்து தகவலை தெரிவித்துள்ளனர். அவர் சுரேஷ்குமாரின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டிய போது திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது வீட்டிற்குள் ரத்த வெள்ளத்தில் வீரலட்சுமி பிணமாக கிடந்துள்ளார். உடனே நான் அங்கிருந்து இங்கே வர்றதுக்குள்ளே கதவு லாக் ஆகிட்டு, லாக்காக இருந்த கதவை திறக்கிறதுக்கு கஷ்டம். அப்புறம் அங்கேருந்து நான் கத்தி பார்த்தேன். பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து அந்த கதவை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க மர்டர் ஆகிட்டு உள்ளே விழுந்து கிடக்கான். கையில் அவன் வந்து இந்த தேங்காய் எடுக்கிற கத்தியை வச்சுருந்தான். அந்த கம்பியை வச்சுருந்து அந்த கம்பியில் குச்சிருக்காம வச்சது. வீட்டில் இருந்த தேங்காய் கீறும் கம்பியால் வீரலட்சுமியின் கழுத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குத்தியதுடன் ரத்தம் வீட்டிற்குள் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து ரத்தத்தை பிடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கையில் தேங்காய் கீறும் கம்பியுடன் நின்றிருந்த சுரேஷ்குமாரை அக்கம்பக்கத்தினர் பிடித்து தெருவில் உள்ள மின்கம்பத்தில் கட்டி வைத்துவிட்டு சிவகிரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் மாரீஸ்வரி மற்றும் போலீசார் வீரலட்சுமியின் உடலை கைப்பற்றி சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் மனைவியை கொலை செய்த சுரேஷ்குமாரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சுரேஷ்குமாரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வாரம் ஒரு முறை விடுமுறைக்கு வரும் நேரங்களில் கூட தனது மனைவி இல்லற வாழ்க்கைக்கு உடன்படுவதில்லை என்றும் வேறு யாருடனோ அவருக்கு தொடர்பு இருப்பதால் தான் தன்னுடன் இல்லற வாழ்விற்கு ஒத்துழைக்கவில்லை என்று தான் கருதியதாக கூறிய சுரேஷ்குமார் அதனாலேயே தனது மனைவியை கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார். ஒரு கொடூரமான முறையில் நடந்துக்கிட்ட இதுக்கு வந்து சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடாக அமைந்தது. இதெல்லாம் மாறணும் அப்படின்னா கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகளை வந்து 2 பேரும் உட்கார்ந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நலன் கருதி பேசி இனிமேலாவது இதுபோல் ஒரு குற்றங்கள் செயல்கள் நடைபெறாமல் பெண்களும் விட்டு கொடுத்து போய் ஆண்களும் மனைவிக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு இருந்தால்தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். 9 ஆண்டு காலம் தன் குடும்பத்துடன் பாசத்துடனும் நேசத்துடனும் வாழ்ந்து வந்த சுரேஷ்குமார் தனது ஆத்திரத்தால் மனைவி வீரலட்சுமியை கொலை செய்த சம்பவத்தால் 2 குழந்தைகளின் வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளது. கணேசன், நியூஸ் 7 தமிழ், சங்கரன்கோவில்.
புதுச்சேரி செல்லபெருமாள் பேட்டையை சேர்ந்தவர் முரளி, மடுவுப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவர்கள் இருவரும் ரவுடிகள். மர்டர் மணிகண்டனின் அடியாட்களாக செயல்பட்டு வந்தனர். சிறையில் இருக்கும் மர்டர் மணிகண்டன் எந்த தொழிலதிபரை மிரட்டி பணம் பறிக்க கூறுகின்றாரோ அவர்களிடம் சென்று பணம் பறிப்பார்கள். இவர்கள் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவ்வாறு மிரட்டி பறித்த நிலத்தை பங்கு போடுவதில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரும் தனிக்கோஷ்டியாக பிரிந்து செயல்பட்டு வந்தனர். பிரிந்த இவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யவும் திட்டமிட்டனர். இதனை அறிந்த சக ரவுடிகள் இருவருக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்த முயற்சித்தனர். இதனையடுத்து சமாதான பேச்சுவார்த்தை வழுதாவூர் சாலையில் உள்ள அரசியல் பிரமுகர் தட்டாஞ்சாவடி செந்தில் இடத்தில் அவரது முன்னிலையில் நடந்தபோது முரளியை சுந்தர் மற்றும் அவரது குழுவினர் சரமாரியாக வெட்டியுள்ளனர். முரளியுடன் வந்தவர்கள் தப்பியோடி போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பு கோரினர். இந்நிலையில் உயிரிழக்கும் நிலைக்கு சென்ற முரளி இறந்து விட்டதாக நினைத்து சுந்தரின் ஆட்கள் முரளியை எரித்து விடுவதற்காக மோட்டார் சைக்கிளில் வைத்து எடுத்துச் சென்றுள்ளனர். கொக்கு பார்க் அருகில் சென்றபோது வேகத்தடையில் மோட்டார் சைக்கிள் ஏறியதால் முரளி கீழே விழுந்துள்ளார். உடனே முரளியை அங்கேயே போட்டுவிட்டு சுந்தரின் ஆட்கள் தப்பியோடிவிட்டனர். கோரிமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முரளியை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் முரளி. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தொடங்கினர் காவல்துறையினர். சுந்தர், செந்தில் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் முதற்கட்டமாக மடுவுப்பேட் சுந்தர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தேடுதல் வேட்டை ஒருபுறம் நடந்து வந்தாலும் மறுபுறம் தட்டாஞ்சாவடி செந்தில் சமாதானம் பேச அழைத்தாரா அல்லது அவரும் இக்கொலை குற்றவாளிகளில் ஒருவரா என்றும் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இதில் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகின்ற வகையில் யார் தலைவராவது என்ற வகையில் அவர்களுக்குள் போட்டி நிலவியதால் சுந்தர் முரளியை கொலை செய்திருப்பது தெரிய வருகிறது. இதில் சுந்தர், அமரன், சூர்யா, மணிமொழி, சரத், பிரகாஷ் ஆகிய நபர்கள் நேற்று டி நகர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் எஸ்ஐ ரமேஷ், கலையரசன் ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். மீதமுள்ள குற்றவாளிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கொலையாளிகளில் தலைமறைவாக இருந்தவர்களை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அசோக், சுரேஷ், கார்த்தி மற்றும் ஜெயக்குமார் ஆகியோரை தமிழக பகுதியான திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகே காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கொலையில் தொடர்புள்ள மேலும் சிலரையும் காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். சங்கரன்கோவில் அருகே திருமலாபுரம் கிராமத்தில் இளம்பெண்ணை கேலி செய்ததாக இளைஞரை ஓடும் பஸ்ஸில் அரிவாளால் வெட்டிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் ஒரே தனியார் பேருந்தையை பயன்படுத்தி வருகின்றனர். பேருந்தில் பயணம் செய்யும் போது இளம் பெண்களை கேலி செய்வதாக கூறி ராமநாதபுரம் மற்றும் திருமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ராமநாதபுரம் கிராமத்திலிருந்து பேருந்து வாசுதேவநல்லூரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திருமலாபுரம் பெட்ரோல் பங்க் அருகே இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் பேருந்தின் படிக்கட்டில் நின்று பயணம் செய்த சேதுராஜ் என்கிற இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சங்கரன்கோவில் போலீசார் அரிவாளால் வெட்டப்பட்ட வாலிபர் சேதுராஜை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வாசுதேவநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்தனர். இதில் 3 பேர் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதும் 3 பேர் 20 வயது உடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து அரிவாள், வாள், கத்தி ஆகிய ஆயுதங்களை கைப்பற்றப்பட்டன. பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த 3 பேரை திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதிகளில் புதிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுடலை ஆகியோர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பல குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இவர்கள் மீது கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில்
இவர்கள் மூவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாநகர காவல் ஆணையர் திருஞானத்திற்கு மாநகர காவல் துணை ஆணையர் பிரதீப்குமார் பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கஞ்சா வைத்திருந்தவரை கைது செய்து அவரிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடந்து வருவதாக மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் விக்ரமனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் விக்ரமன் உத்தரவின் பேரில் வள்ளியூர் தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வள்ளியூர் புறவழிச்சாலை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சாக்குப்பையுடன் நின்று கொண்டிருந்த அருள்ஜோதி என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதைத் தொடர்ந்து அவர் வைத்திருந்த சாக்குப்பையை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அவரிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் வள்ளியூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கழுத்தை நெரித்து பெண் கொள்ளையர்கள் இருவர் 120 சவர நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் சீனிவாசா தெருவைச் சேர்ந்தவர் ராஜன். இவரது மனைவி சந்திரிகா வீட்டில் தனியாக இருப்பதை நோட்டம் விட்ட இரு பெண்கள் வாடகைக்கு வீடு பார்ப்பது போல் நடித்து உள்ளே நுழைந்தனர். பின்னர் சந்திரிகாவின் கழுத்தை நெரித்த அவர்கள் வீட்டில் இருந்த 120 சவர நகை மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். வீட்டில் மயக்கமடைந்த நிலையில் சந்திரிகா இருப்பதை பார்த்த அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து செம்பியம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்ணின் கழுத்தை நெரித்து பெண்கள் இருவரே கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் பெரம்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் பேருந்து பயணிகளிடம் செயின் பறிக்க முயன்ற மதுரையைச் சேர்ந்த 2 பெண்களை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து தக்கலைக்கு சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த 2 பெண்கள் பெண் பயணி ஒருவரின் கழுத்தில் கிடந்த 4 பவுண்ட் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றனர். அதைக் கண்ட மற்ற பயணிகள் சப்தம் போட்டனர். இதனால் சுதாரித்துக் கொண்ட 2 பெண்களும் பேருந்தில் இருந்து இறங்கி அப்பகுதியில் அமைந்துள்ள குறுகலான தெரு வழியாக ஓடத் துவங்கினர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் 2 பெண்களையும் பிடித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவிலான மண்டைக்காடு திருவிழாவை முன்னிட்டு தங்கள் கைவரிசையை காட்ட அவர்கள் குமரி மாவட்டத்திற்கு வந்ததும் தெரியவந்துள்ளது. 8 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்த முயற்சித்த கூலி தொழிலாளிக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட அருணகிரி மங்கலம் என்ற கிராமத்தில் வசிப்பவர் சின்ன குழந்தை. இவரது மகன் ரமேஷ். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு வயலுக்கு வேலைக்கு சென்றபோது கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்த முயற்சித்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தபோது அங்கிருந்து ரமேஷ் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த 2010ஆம் ஆண்டு கடலாடி காவல் நிலையத்தில் சிறுமியின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் கடத்தல் மற்றும் பாலியல் வன்புணர்வு ஆகிய 2 குற்றப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரமேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கை விசாரித்த மகளிர் விரைவு நீதிபதி மேரி என்செல்லம் குற்றவாளி ரமேஷுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்ததுடன் 2000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் வைப்பு நிதியாக பெற்றுக்கொண்டு திரும்ப தராமல் ஏமாற்றிய தனியார் நிதி நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே இயங்கி வருகின்றது பிளஸிங் அக்ரோ ஃபார்ம் இந்தியா லிமிடெட் நிதி நிறுவனம். மதுரையை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் 19 கிளைகளை கொண்டு இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இந்த நிதி நிறுவனத்தில் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சீட்டு கட்டி வந்துள்ளனர். பணம் செலுத்திய அனைவருக்கும் சீட்டு முதிர்ச்சியடைந்த நிலையில் நிதி நிறுவனம் கடந்த 1 ஆண்டுகளுக்கும் மேலாக பணத்தை வைப்பு தொகை செலுத்தியவர்களுக்கு பல கோடி ரூபாய் தராமல் அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நிதி நிறுவன ஏஜென்ட்டுகளிடம் முறையிட்டும் எவ்வித பயனும் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்களின் பணத்தை திருப்பி வழங்க வேண்டும் என்று நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டனர். பொதுமக்களின் முற்றுகையை பார்த்த நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் நிறுவனத்தை விட்டு தப்பிச் சென்றனர். செங்கல்பட்டை அடுத்த தர்காஸ் பகுதியில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டை அடுத்த தர்காஸ் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடோனில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக செங்கல்பட்டு வனத்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் வனச்சரகர் கோபு தலைமையிலான குழுவினர் குடோனை ஆய்வு செய்தனர்.
ஆய்வில் கார் உதிரி பாகங்களுக்கு இடையேயும் லாரிகளுக்குள்ளும் மறைத்து வைத்திருந்த செம்மரக்கட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் குடோனில் பணிபுரிந்த விருதுநகரைச் சேர்ந்த அழகர்சாமி மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஷியாம், மகேஷ்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கனரக லாரி, 2 மினி லாரி, இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து குடோனுக்கு சீல் வைத்தது. பறிமுதல் செய்யப்பட்ட 20 டன் மரக்கட்டைகள் மற்றும் வாகனங்களின் மதிப்பு சுமார் 1 கோடி என கூறப்படுகின்றது. சகோதரியின் 15 வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்த நபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை மகாகவி பாரதியார் நகரைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை அச்சிறுமியின் மாமா அவரை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதில் கருவுற்ற அந்த சிறுமி ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்ததை அடுத்து அச்சிறுமியின் தாய் MKB நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த பாலியல் கொடுமைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி கலைமதி குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். அதேபோல பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் அருகே 2 வீடுகளில் தொடர் கொள்ளைகளில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த சித்தரசூர் கிராமத்தில் ஆறுமுகம் என்பவர் வீட்டில் குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது பின்பக்க கதவை திறந்து வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 50,000 பணம் மற்றும் 5 பவுன் நகை கொள்ளையடித்து சென்றனர். பின்பு ஆறுமுகம் வீட்டின் அடுத்த வீட்டில் கணவனை இழந்து தனியாக இருந்த சந்தான லட்சுமி என்பவர் வீட்டில் கொள்ளையடிக்க பின்பக்க கதவை உடைத்துள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு எழுந்து பார்த்த சந்தான லட்சுமியை வயிற்றில் உதைத்து தாக்கிவிட்டு வீட்டிலிருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகை, காதில் அணிந்திருந்த கம்மலை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்கள் பின்பு சந்தான லட்சுமியை தூக்கி சென்று அருகாமையில் இருந்த குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். காலை சந்தான லட்சுமி விழுந்து கிடப்பதை கண்ட பகுதி மக்கள் அவரை காப்பாற்றி கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து நெல்லக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.